இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கட் பண்ணிட்டோம். ரொம்ப வித்தியாசமா இருக்கான். ஆனா ஷாலு முதல்ல இங்க இருந்து போயிடு, இல்லனா திரும்பி வந்துட போறான். தோடா ரொம்ப அழகா இருக்கம்மா நீ. என்ன ஸ்வீட்டி, எங்க போற நீ? தனியா போயிட்டு இருக்க? ஏதாவது லிஃப்ட் வேணுமா? உன்னை தோல்ல வச்சு சுமந்துட்டு போறேன். எப்படி இருங்க, நான் ஆயுஷ்க்கு ஃபோன் பண்றேன். இருக்கும். ஆயுஷ், ஆயுஷ், அவங்க என்கிட்ட பொம்மை எடுத்துட்டு இருக்காங்க. ஆயுஷ், என்னது? உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா உன்னை பிடிச்சிருக்காமா? ஆயுஷ், இப்ப நான் அவங்கள என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு. எங்க இரு. வெரி குட் ஆயுஷ். எல்லாரையும் ஒரு கை பாத்துரு. ஒருத்தனையும் விடாத, எல்லாரையும் கவனி. முக்கியமா அவன் தான் எனக்கு செல்ல பேர் வச்சு கூப்பிட்டு இருந்தான். இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவன் பயங்கரமா பாக்ஸிங்லாம் பண்ணுவான். பிளாக் பெல்ட். உங்களோட முகமே மாற போகுது, பாத்துட்டே இருங்க. என்னாச்சு? பயந்துட்டீங்கல்ல? பாருங்க, எதையோ எடுத்துட்டு வர போயிருக்கான். தடியோட வர போறான். வந்து உங்களை பிச்சு உதற போறான். அவன் உங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணாம விடவே மாட்டான். பாத்துட்டே இருங்க. ஆயுஷ், பாய் ஃப்ரெண்ட் ஓடி போயிட்டான். என்னாச்சு? இப்ப இதெல்லாம் பண்ணி உனக்கு என்ன கிடைக்கும் சொல்லு? எப்பெல்லாம் நீ என் கூட தனியா இருக்கியோ அப்பெல்லாம் நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவனாயிடுற. என் மேல அக்கறை காட்டுற, என்னோட மூட சரி பண்றதுக்காக அடிக்கடி ஸ்மைல் பண்ணியும் காட்டுற. ஆனா அங்க கிரண் ஆண்டி முன்னாடி அங்க எதுக்காக நீ எதுவுமே பேசல? அம்மா, இது என்ன ரியாக்ஷன்? அட, என்ன ரியாக்ஷன்னா என்ன? உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? சொல்ல போனா நீ ரியாக்ஷனே காட்டல. அம்மா, நீ இப்ப என்னதான் சொல்ல வர? எனக்கு நான் ஒண்ணும் என்ன புரியல. சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா? சொல்லு. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. கீழே கிரண் ஆண்டி என்ன அந்த அளவுக்கு திட்டுறாங்க, அங்க நான் மட்டும் ஒண்ணும் பேசல. பாட்டிமாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா நீ லக்ஷ்மி இப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னு நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஆனா நான் என்ன சொல்ல முடியும்? கிரண் ஆண்டிக்கு ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாம் தெரியும் தானே? அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, நீ அங்க ஏதாவது பேசிருக்கணும். எப்ப பார்த்தாலும் நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு தடவையாச்சும் நீ அவங்க கிட்ட பேசிருக்கணும். இல்ல, இவ என் மனைவி, நாங்க ஒன்னா இருக்கோம், இவ என் மனைவியா இருக்கிற வரைக்கும் நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இப்படி எல்லாம் சொன்னா நீ என்ன குறைஞ்சு போயிடுவியா? ஆனா சொல்ல மாட்டேன். உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை எல்லாம் வரவே வராது. நீ ஸ்மைல் பண்ணிட்டே நில்லு. லக்ஷ்மி, லக்ஷ்மி, நாட் பேட். வைஃப்ல அதான் அதிகாரம் காட்டுறா. ஏய் ஷாலு, லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா? சொல்லு. என்னத்த சொல்லு? நீ இப்பதான் வரியா? ஒண்ணு பண்ணு, நீ என்கிட்ட பேசவே பேசாத. ரொம்ப பேசாத ஷாலு. நாம வேற ஒண்ணு செய்யணும். இவங்களை கவனிக்கணும். எப்படி தெரியுமா? எப்படி? எப்படி? ஏய், இல்லங்கடா. இவங்க தான் சார் 4 பேரு ஷாலுவை மிரட்டுறாங்க. எங்கடா ஓடுறீங்க? உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டீங்களாமே, நானும் வரேன். வாங்கடா. திடீர்னு சிஸ்டர் ஆயிட்டாங்களா? சிஸ்டர் என்னடா பண்றீங்கல்ல? எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கீங்கல்ல, வேலைக்கு போக வேண்டியதானே? ஏன் உங்க அப்பா அம்மா பேரை கெடுக்குறீங்க? என்ன நினைச்சீங்க? நான் பயந்துட்டேன்னா ஓடி போயிட்டான்? அப்படிலாம் கிடையாது. நான் டிஃபரெண்ட். தேவையில்லாத இடத்துல நின்னு நான் பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். சட்டம் தான் பேசும். எத்தனை பேர் நீங்கெல்லாம்? 4 பேர் தானே? 40 பேர் வந்தாலும் இல்ல 400 வந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் ஷாலுவை தொடக்கூட முடியாது. என் ஷாலுக்காக நான் யோசிக்காம என்ன வேணாலும் பண்ணுவேன். கூப்பிட்டு போங்க சார் அவனுங்கள. கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் சார் இவனுங்களா திருந்துவானுங்க. கிறுக்கு பசங்க. நீ தான் கிறுக்கு பையன். பின்ன என்ன இப்படிதான் நடு ரோட்ல விட்டு போவியா? நீ விசித்திரமானவன். கார் எடுத்துட்டு போனதும் நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? சொல்லிட்டு போயிருக்கணும்ல. கரெக்ட். நீ கரெக்டா சொன்ன ஷாலு. அப்பதான் உன்னை கிட்னாப் பண்ணிருப்பாங்க. உனக்கு புரியல, உன்னை கடத்திட்டு போயிருப்பாங்க. நான் சண்டை போடல, என்னோட மைண்ட மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், என்ன மாதிரி ஒரு பையன் அப்படி ஒரு 4 பேர் கூட சண்டையெல்லாம் போட முடியாது. இல்ல சண்டை போடணும்னா நான் சூப்பர் மேனா இருக்கணும். நான் சூப்பர் மேனும் இல்ல ஷாலு. அதான் சூப்பர் காப்ஸ கூப்பிட்டு வந்தேன். புரியுதா? புரியுது. நீ கிடையாது. என்ன கிடையாது? கிறுக்கு. பேக் டு நார்மல். இப்பதான் உன்னை பார்க்க நல்லா இருக்கு. வா போலாம் ஷாலு.
ரிஷி உனக்கு என்னதான் ஆச்சு? நான் ஸ்மைல் பண்ணணும்னு எதிர்பார்க்கறியா? எதுக்கு இப்படிலாம் பேசுற? உன் மூடி இந்த அளவுக்கு மோசமாகி நான் பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு ஹைப்பரா இருக்க? நீ எவ்வளவு கேப்பியோ அந்த அளவுக்கு என் மூடி இன்னும் கெட்டு போகும். அதனால கேட்காத. சரி கேட்கல. மேடம் மூடி எவ்வளவு மோசமாக போகுதுன்னு நானும் பாக்குறேன். அண்ட் உன்கிட்ட இருந்து 4 பிளேட்டா வாங்கிட்டேன். பாக்குறேன், இன்னும் வாங்குறேன். கொடு, கம் ஆன். விடு ரிஷி. ஓ, சோ மூடி இவ்வளவு மோசமா இருக்கா? ரிஷி, இட்ஸ் நாட் ஃபேர். நீ என் பேரை சொல்லலாம், ஆனா அதுவே நான் உன் பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற. என்ன இதெல்லாம்? நீ என்னோட பேரை சொல்லக்கூடாது, சரியா? அப்போ இன்னைக்கு மிஸ்ஸஸ் ரிஷி ஓப்ராய் ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க. ஓகே, சாரி. லக்ஷ்மி, என் பேரை சொல்லாதன்னு உன்கிட்ட தான் சொன்னேன். இப்ப யார் உன்கிட்ட பேசினா? நான் இந்த மிளகா லக்ஷ்மி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த மிளகாக்கு நான் லக்ஷ்மின்னு பேர் வச்சிருக்கேன். இது கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த மிளகா இருக்குல்ல, இது சாப்பாட்டுல சரியான குவான்டிட்டில போட்டா அப்ப சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஆனா அதுவே இது அதிகமாயிட்டா சாப்பாட்டை ரொம்ப காரமாக்கிடும். அதால சாப்பாடு மட்டும் கெடாது, மனுஷனுடைய வயிறும் கெட்டு போயிடும். அப்ப நீ என்ன மிளகாய்னு சொல்றியா? இல்லையே, கண்டிப்பா இல்ல. நான் மிளகாய் தான் லக்ஷ்மின்னு சொன்னேன். ஆனா உங்களுக்குள்ள நிறைய ஒற்றுமை இருக்கு. நிஜமாதான். நீயும் சூடா இருக்க, காரமா இருக்க. இருந்தாலும் நீ ஸ்ட்ராங் உமன், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஏதோ இந்த மிளகா மாதிரி. லக்ஷ்மி, இங்க கொஞ்சம் பாரு. லுக், உனக்கு இது தெரியணும். நான் ஏன் உன்னை அங்க சப்போர்ட் பண்ணலன்னு. என்ன, உன்னை பத்தி எனக்கு தெரியும். உனக்கு என்னோட சப்போர்ட்டே தேவையில்லை. உன்னால தனியாவே சமாளிக்க முடியும். பிகாஸ் யூ ஆர் a strong woman. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஒருவேளை நான் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா, இல்ல குறுக்க பேசியிருந்தா, அதெல்லாம் என்ன இருக்கும்? அப்ப நீ வீக்கா இருப்ப. உன்னை நானே பலவீனமாக்கி இருப்பேன். அதனால தான் பேசல. அண்ட் இன்னொரு விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எனக்காக நீ சண்டை போடும்போது, என் மேல உரிமை இருக்குன்னு நீ சொல்லும் போது, அப்ப நான் உனக்கே சொந்தமாயிடுறேன். ரிஷி அதிக நாள் உனக்கு புருஷனா இருக்க மாட்டான். ரிஷியோட மனைவியா நீ இருந்த கடைசி வரதும் இதுதான். நீதான் ரிஷிக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்க. உனக்கும் ரிஷிக்கும் எப்ப கல்யாணம் நடக்குதோ அப்ப எல்லாரும் இதத்தான் நிச்சயம் சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் திரும்ப திரும்ப லக்ஷ்மி தான் பெர்ஃபெக்ட்னு சொல்றீங்க. ஆனா என்னோட கண்ணோட்டத்துல அவ யாருங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். லக்ஷ்மி தரித்திரம் பிடிச்சவதான்.